தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உன்னையல்லால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்த தனக்கில்லாண்டம் அனைத்துமாகி பகர்வனை எல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். ஆன்மீக பூமியாகிய தமிழ்நாட்டினுடைய அருட்பெரும் செல்வர்களிலே முக்கியமான ஒரு ஸ்தானத்தை வகிப்பவர் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். 18வது நூற்றாண்டில் பிறந்து இன்னைக்கு ஏறக்குறைய 300 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய முக்கியமான சமஸ்தானங்களில் ஒன்றாக திருச்சி நாயக்கர் சமஸ்தானத்தில் முதலமைச்சராக இருந்தவர். பிறகு ஆன்மீக நாட்டத்தினாலே அந்த பதவியை துறந்து ஆன்மீக வாழ்க்கையில் இருந்து தன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்துணை விதமான எண்ணங்களையும் தான் அடைந்ததையும் பெற்றதையும் பெறாததையும் எல்லாவற்றையும் தன்னுடைய பாடல்களிலே வடித்து சென்றுள்ளார். அந்த வகையிலே தாய்மொழி பாடல்களில் இப்பொழுது 9வது தலைப்பாக இருக்கக்கூடிய சுகவாரி. ஒரு விசேஷம் என்ன சொன்னால் ஒவ்வொரு பதிகத்திலும் ஈற்றடியில் ஒரு 2 வரிகளை அழகாக சொல்வார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமன் நிறைகிற பரிபூர்ண ஆனந்தமே அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. அதுபோல் ஒவ்வொரு வரிகளிலும் ரொம்ப அழகான சொற்கள் அமைத்திருப்பார். அதில் கடைசி வரக்கூடிய சொல்லை அது அதிகாரத்தை தலைப்பாக வைத்து சொல்வது இங்கு மரபாக தொகுத்து வைத்திருக்கின்றார். அந்த வகையில் திருவருள் விலாச பரசே வணக்கம் அது முதல் தலைப்பு. 2வது பரிபூர்ணானந்தம், 3வது பொருள் வணக்கம், 4வது சின்மயானந்த குரு, 5வது மௌனகுரு வணக்கம், 6வது கருணாகர கடவுள், 7வது சித்தர்கணம், 8வது ஆனந்தமான பரம். சென்ற வகுப்பில் அந்தர்யோகத்தில் பார்த்தோம். இன்றைய அந்தர்யோகத்தில் நாம் பார்க்க இருப்பது சுகவாரி. சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம்ஜோதியே சுகவாரியே. சரி, 12 பாடல்கள் இதில் இருக்குது. நம்ம பதிகன்னா 10 இருக்கணும், சில 11 இருக்கும், 12 இருக்கும். இந்த அந்தர்யோகத்தில் இந்த பாடல்களை நாம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்ப்போம். இன்னமுது கனிப்பாகு கற்கண்டு சீனித்தேன் என ருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை எந்நேரம் நின்னன்பர் இடையராது உருகி நாடி
உண்ணிய கருத்தவிழ உரை குளறி உடல் எங்கும் ஓய்ந்து அயர்ந்து அவசமாகி உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடி காண் கண்ணிகை ஒருத்தி சிற்றின்பம் வேம்பெனினும் கைக்கொள்வல் பக்குவத்தில் கணவன் அருள் பெரின் முனே சொன்னவார் என்னென்ன கருதி நகையாவல் அதுபோல் சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின் கருணை தோற்றின் சுகாரம்பமாம் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே இன்னமுது கணிப்பாகு கற்கண்டு சீனித்தேன் என ருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை என் நேர நின் நண்பர் இடையராது உருகி நாடி உண்ணிய கருத்தவிழ உரை குளறி உடல் எங்கும் ஓய்ந்து அயர்ந்து அவசமாகி உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடி காண் கண்ணிகை ஒருத்தி சிற்றின்பம் வேம்பெனினும் கைக்கொள்வல் பக்குவத்தில் கணவன் அருள் பெரின் முனே சொன்னவார் என்னென்ன கருதி நகையாவல் அதுபோல் சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின் கருணை தோற்றின் சுகாரம்பமாம் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே. தாய்மன்னர் பாடல்களில் இந்த பாடல் 77வது பாடல். தொடர்ந்து நாம் எண்ணிக்கை வச்சோம்னா சுகவாரியே சொன்னால் இன்பக் கடலே, உன்னுடைய அருள் பெற்றார்க்குத்தான் நீ கொடுக்கக்கூடிய அந்த சிவானந்த போகம் என்பது இனிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அடியவனாகிய நான் உன்னுடைய அருள் பெற்றால் தவிர இந்த பேரின்பத்திலே நான் இருக்க முடியாது, பேரின்பத்தில் திளைக்க முடியாது. எனக்கு அப்படி சுகமானது உதயமாக வேண்டும், உன்னுடைய திருவருள் எனக்கு நிரம்ப பூர்ணமாக கிடைக்க வேண்டும் சொல்லி இந்த இடத்துல வேண்டுகின்றார். இதில் 12 பாடல்கள் இருக்குது. இந்த பதிகத்தினுடைய ஈற்றிலே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே அப்படி சொல்கிறதுல இந்த சுகவாரி என்கின்ற வார்த்தையை இந்த பதிகத்துக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். சுகவாரி என்பது அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஆத்மானந்தத்தின் சிவானந்தத்தினுடைய பெரும் சமுத்திரம் என்று பொருளாக கொள்ளப்படும். பெரும் சமுத்திரம்னா என்ன? நமக்கு இருக்கிறது கம்மா, ஏரி, குளம், குட்டை சொல்லுவோம். இது பெரிய சமுத்திரம். சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் சொல்கிறார். அந்த இன்ப வெள்ளத்தை தான் இந்த இடத்துல சுகவாரி, இன்பக்கடல். முக்தி இன்பமாகிய பேரானந்த பேரின்பம் கரும்பை, தேனை, பாலை, கனியமுதை, கல்கண்டை, கட்டியை ஒத்திருப்ப ஆனந்த முக்தியினால் கலந்த என்று சிவஞான போதத்தில் ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை அப்படியே கையாண்டிருக்கிற போல் இங்கே பண்ணியிருக்கிறார். அப்படி சுவையுடையதாக இருக்குமா முக்தி இன்பம். எல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு இனிப்பே நமக்கு திகட்டி விடுகின்றது. இதெல்லாம் கலந்திருந்தால் எப்படி இருக்கும்? திருவாசகத்தை பற்றி வள்ளலார் சொல்லும்பொழுது, வான் கலந்த மாணிக்க வாச்சக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே பால் கலந்து தேன் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. அப்படி ஒரு இல்லை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும், இன்பமாக இருக்கும், சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக இந்த ஓமைகளையெல்லாம் நமக்கு பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள்.
ஆக இங்கே இன்னமுது கனிப்பாகு கற்கண்டு சீனித்தேன் ருசித்திட சொல்கிறார். இன்னமுது கனி பாகு கற்கண்டு சீனி தேன் என ருசித்திட என்று நம்முடைய இந்திரிய அனுபவங்களுக்கு வசப்பட்டுள்ள இன்பங்களை எல்லாம் சொல்லி அதுபோல இருக்கும் முக்தி இன்பம் என்று சொல்லுகின்றார். பாகற்காய் போல இருக்குன்னா என்ன இருக்கும்? அது கசப்புன்னு சொல்லுங்க. கடுக்காய் போல இருக்குன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் போல இருக்குன்னா காரமாக இருக்கும். இங்கே சொல்கிறதெல்லாம் இனிப்பை தான் சொல்கிறார். பொதுவாகவே எல்லா ஜீவர்களுக்கும் சுவையில் இனிப்பானது எல்லாருக்கும் பிடித்த ஒன்றா இருக்குது. இந்த குழந்தை இருக்க பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு அந்த காலத்து இப்போ என்னன்னு தெரியல, வாயில் இந்த சர்க்கரை தண்ணி விடுவாங்க. அது என்னமா சப்பு கொட்டி சாப்பிடும். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இது இப்படி சுவை இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு? அது இயல்பிலே நமக்கு இருக்குது. அந்த சுவையினுடைய தன்மையெல்லாம் நம்ம ஜென்மாவில் டிஎன்ஏல இருக்குது. ஆக இந்த உணவு வகைகள் எல்லாம் ஆத்ம சாதகனுக்கு ஏற்கனவே நல்ல உணவு வகைகளாம் சொல்கிறார். எதையுமே அளவாக சாப்பிட நமக்கு ஆனந்தமாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல் சுகர் கம்ப்ளைண்ட் தான். எல்லாருமே சுகர் முனிவர்களாக ஆகிடும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன ஆகிடுறோம்? ஆமாம், வியாசருடைய பையனாக ஆகிடுறோம். ஆமாம். ஆக இந்த உணவு ஆத்ம சாதகனுக்கு துன்பம் தருவதில்லை. அளவாக சாப்பிட்டா துன்பமாக மாறாத இன்பங்கள் எல்லாம் பரம்பொருளிடத்திலிருந்து வருகின்ற பேரானந்தத்திற்கு ஒப்பாக சொல்லுகின்ற ஓமையாக இருக்கின்றது சொல்கிறார். சொல்லக்கூடிய எல்லா இன்பமும் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய பேரானந்தத்துக்கு ஓமையாக சொல்லப்படும். இதுவே இப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஆக இன்னமுது என்றது இங்கே தேவாமிர்தத்தை சொல்லுகின்றார் சொல்கிறார். நம்ம சில நேரத்தில் சில உணவுகளில் சுவையான உணவை சாப்பிட்டு எப்படி இருந்து கேட்டேன்னு சொல்லணும், தேவாமிர்தமாக இருந்து நம்மளும் தேவாமிர்தத்தை சாப்பிட்டது போல் நம்ம வர சொல்லுவோம். அதை நமக்கு எதுவும் தெரிய போகிறது இல்லை. தெரியலனாடா அப்படி ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்தும். பிரம்மானந்தமாக இருந்தது, தேவானந்தமாக இருந்தது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இங்கே அமுது சொன்னால், அமுதம் சொன்னால் அது திருப்பார்கடலே கடைந்து எடுத்த பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடைந்து எடுத்தபோது கிடைத்த அற்புதமான ஒரு அமுதம். அது சாப்பிட்டா என்ன மரணம் இல்லாத வாழ்க்கை, இரவாத ஒரு பெருநிலை கிடைக்கின்றதெல்லாம் நம்ம புராணங்களில் படிச்சிருக்கின்றோம். ஆக இங்கே என்பது இது இனிமை என்பதனுடைய விகாரம் சொல்கிறார். இன்னமுது இதெல்லாம் விசேஷனம் போட்டு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை நேரம் அமுதம் சொல்லிடலாம். இன்னமுது இனிமை பொருந்தியது. கனி இது கனி உடையது என்ற காரணம் பற்றி வந்த பெயர் சொல்கிறார். கனி சொன்னால் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தெரியுது இல்லையா? இல்லை சில நேரத்தில் விசேஷங்கள் எல்லாம் கோயில் கனி கிடைச்சதான்னு அந்த இடத்துல என்ன எலுமிச்சம்பழம் கிடைச்சதான்னு அர்த்தம். அது சில விசேஷமாக சொல்கிறோம், எலுமிச்சம்பழத்தை விசேஷமாக சொல்கிறோம். அதுபோல் கனி என்பது கனி உடையது, கனிந்தது அந்த அர்த்தத்தில். இதில் கனி சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் முக்கனி, மாப்பழா, வாழை இந்த 3 தான் சொல்லுவாங்க. அதை விட சுவையான பழங்கள் எதுவும் இல்லை. பழம் சொல்லிச்சா இந்த 3 தான். கற்கண்டு சர்க்கரை கட்டி, கற்கண்டு சீனி, இது சீன தேசத்து செய்யும் சர்க்கரைன்னு சொல்கிறார். அதனால் சீனின்னு வந்துச்சான். ஆமாம், இல்லை அழகாக சொல்கிறாங்க. இந்த உரை ஆசிரியர்கள் அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் படிக்கும்போது தமிழினுடைய இனிமை, அதனுடைய அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிகின்றது. அப்படி என்பது என்ன என்பதனுடைய விஷயம் அப்படி இருக்குமா. போக பொருள்களில் வரும் இன்பம் அந்நேரம் இன்பம் தருகின்றது. இது என்ன இனிப்பை சாப்பிட்டாலும் கூட பெரியவங்க சொல்ல எவ்வளோ சாப்பிட்டாலும் நாக்குக்கு அப்புறம் என்னென்ன அது ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க. ஆனாலும் அதனுள் துன்பமும் மறைந்திருக்கின்றது சொல்கிறார். அதிகமாக சாப்பிட்டே என்ன ஆகின்றது? ஆமாம், அடுத்து நம்முடைய புலன்களை அது என்ன பண்ணுகின்றதா? தேய்க்கின்றது. அந்த ஆனந்தம் வந்து செல்லும் ஆனந்தம், குறைவுக்குட்பட்ட ஆனந்தம், நம்மை பலகீனப்படுத்தும் ஆனந்தம் சொல்லுவோம். நம்ம உலகத்தில் பெறுகின்ற எல்லா ஆனந்தம் என்ன? நம்மை பந்தப்படுத்தும். குறைவு நிறைவு இருக்கின்றது, கிரடேஷன் இருக்கின்றது. அனுபவித்தால் முழு நிறைவை தருவதில்லை. துக்கம் மிஷு தத்துவம், துக்கம் கலந்திருக்கின்றது எல்லா ஆனந்தங்களிலும். முழு நிறைவான துக்கம் கலவாத ஒரு பேரின்ப ஆனந்தம் என்பது உலகப் பொருள்களை அனுபவிப்பதில், உலகப் பொருள்கள் கிடையாது.
ஆனால் ஆத்மாவாக இருக்கக்கூடிய நான் அல்லது ஆத்மானந்தம் மட்டுமே, பிரம்மானந்தம் மட்டுமே குறைவிலா நிறைவாக இருக்கக்கூடிய பேரானந்தம். சென்ற கேம்பில் ஒருத்தர் வந்திருந்தார், 1 மாதம் கேம்பில். அவர் பேர் என்னன்னு கேட்டேன். மலேசியாவில் இருந்தார். பேரானந்தம் சொன்னார். அவர் பேரே பேரானந்தம். கேட்கும்போது நம்ம ஆனந்தமாக இருந்தது அவர் பேர். அதுபோல் பேர் வச்சுக்கிறோம் நம்ம. அருமையான பேர் தான் அதெல்லாம். ஆக இந்த இன்பத்தை அனுபவித்த பிற்பாடு அதை மீண்டும் பெற ஏங்குகின்றோம். ஒரு இன்பத்தை அனுபவித்தால் அது மறுபடியும் நமக்கு கிடைக்குமா கிடைக்கணுமே சொல்லி நம்ம ஏங்குறோம். அது முதல்ல அனுபவிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு ஆனந்தம் அடுத்தடுத்து அனுபவிக்கும் போது இருக்குமா என்றால் இருப்பதும் இல்லை, கூடலாம் குறையலாம். அப்படி அதை அனுபவிப்பதனால் இந்த உள்ளமானது உறுதியற்றதாகின்றதா. ஏன்னா அது ஏங்குது, கிடைக்குமா கிடைக்கணுமே சொல்லி சொல்லி. அதனால் விவேகம் நம்மால் இழக்கப்படுகின்றது. நம்முடைய விவேகமானது பிரித்தறிகின்ற அந்த சக்திக்கு இழப்பு வருகின்றது சொல்லி சொல்கிறார். ஆனால் இறைவனோடு பழகி வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதனால் வருகின்ற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதனால் மனதுக்கு வருகின்ற ஒரு மகிழ்ச்சி, மனதின் உருக்கம், அப்போ என்ன ஆகுதா, விவேகம் உறுதிப்படுகின்றது சொல்லி சொல்கிறார். இந்த உலக விஷயங்களை அனுபவிப்பதனால் வரக்கூடிய ஆனந்தத்தினால் விவேகமானது இழக்கப்படுகின்றது. இறைவனுடைய தன்மைகளை உணர்ந்து நாம் அடைகின்ற ஆனந்த மகிழ்ச்சி அது விவேகத்தை உறுதிப்படுத்துகின்றது, மனதிற்கு ஆக்கத்தை தருகின்றது சொல்லி சொல்கிறார். விவேகம் உறுதி அடைகின்றது. அதுபோல அந்த விவேகத்துடன் என்னுடைய அடியார்கள் எந்நேர நின்னன்பர் இடையராது உருகி நாடி, அந்த விவேகத்தோடு அன்பர்கள் எந்த நேரமும் உன்னையே நாடி இடையராது உன்னுடைய எண்ணத்திலேயே தோய்ந்திருக்கின்றார்கள் சொல்லி சொல்கிறார். இந்த பக்தி யோக நெறிகளிலே மனமானது உருகுகின்றது. பொதுவாக பக்தியில் இருந்தால் என்னாகும், பிறர் மீது அன்பு செலுத்தும் பொழுது அவர்கள் மீது நமக்கு மனதானது மீண்டும் மீண்டும் இலகி விடுகின்றது, அவர்களுடைய கலந்து விடுகின்றது. அதே நினைப்பு நமக்கு இருக்கின்றது. அதே போல் இறைவனுடைய பக்தி நெறியில் அல்லது யோக நெறியில் செல்லும் பொழுது மனதும் அப்படி உருகுகின்றது, இடையராது உருகி நாடி. இதன் விளைவுகள் என்னவா, உண்ணிய கருத்தவிழ உடல் எங்கும் சொல்கிறார். உண்ணிய கருத்து, உண்ணிய சொல்லி சொன்னால் சிந்தித்த, உண்ணிய என்றால் சிந்தித்த, கருத்து என்றால் இந்த இடத்துல இந்த கருதுகின்ற நெஞ்சம், நெஞ்சம்னு அர்த்தம் எடுத்துக்கிறார். அதை கருதுகின்ற நெஞ்சம் அவிழ, அவிழ சொல்லி சொன்னால் நெகிழ, மனக்குழைவை இங்கு சொல்லுகின்றார். மனது குழைந்து விடுகின்றதான், ரொம்ப அழகான அர்த்தங்கள். உரை குளறி, சொற்கள் தடுமாறி குளறுகின்றது. சில நேரத்தில் நமக்கு அது போல் ஒரு ஆனந்த பெருக்கினாலோ அல்லது துக்கத்தில் நாம் இருக்கும் பொழுது வார்த்தைகளை சரியாக நம்மால் உச்சரிக்க முடியாது. உரை குளறி. ஆமாம். உடல் என்றால் உடம்பு, எங்கும் உடம்பு முழுவதும் ஓய்ந்து இளைத்து ஓய்ந்து விடுகின்றது, அயர்ந்து விடுகின்றது, சோர்ந்து விடுகின்றதான் அந்த நேரத்தில். அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் அப்படியே மூர்ச்சியாகி விடுவது அப்படிதான் நடக்கும் சில நேரத்தில். அது ரொம்ப அழகாக இங்கே சொல்லுகின்றார். அவசமாகி சுவாதீனத்தை, நம்முடைய ஆதீனத்தினுடைய வசத்தை இழந்து விடுகின்றோன்னு சொல்லி சொல்கிறார். தன்வயம் தப்பி, பரவசம் சொல்கிறோம் பாருங்க, நம்ம வசம் இல்லை, பரவசம் நம்முடைய வசம் என்று சொல்லி அர்த்தம். தன்வசம் இழுந்து அருள் வசம் ஆவது, அதுதான் அவசமாகி. அவசம் சொல்லி தெரியும். அவசம். இதில் வருகின்ற அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் மனதில் அனுபவிக்கக்கூடிய உணர்வுகள் தான், மனதை கடந்து இல்லை. இதெல்லாம் மனதில் வரக்கூடிய உணர்வுகள். பக்தியினுடைய பரவசத்தில் அவர்கள் உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடிகான். உணர்வு சொல்லி சொன்னால் அறிவதற்கு அறிகின்ற, அறிய என்றால் அருமையான, அருமை சொல்லி சொன்னால் விசேஷமான, அறிய என்றால் அருமையான பேரின்பம். அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடிக்கான். இங்கே அனுபூதி சொல்லி சொன்னால் நம்ம எந்த ஒன்றை அறிகின்றோமோ உணர்கின்றோமோ உணர்ந்தோமோ அந்த உணர்விலேயே நிலை பெற்றிருப்பது தான் அனுபூதி சொல்லி சொல்லுவாங்க. அனுபூதி சொல்லி சொன்னால் வேறு எதுவும் இல்லை.
நாம் எந்த ஒரு உணர்வுக்கு உயர்ந்த நிலையில் ஆட்படுகின்றோமோ அது இறை இன்பத்திலே, அதிலேயே மனது தோய்ந்திருத்தல் தான் அனுபூதி சொல்கிறாங்க. அனுபூதி உணர்வார்கள், அறிந்து அந்த அறிவிலேயே தோய்ந்திருப்பார்கள். அனுபூதி உணர்விலே உள்ளபடி சொன்னால் எது எப்படி இருக்கின்றது அப்படியே அறிதல். அதில் வேறு எதுவும் நம்ம சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணிக்கிறது இல்லை. எதை அறிந்தோமோ அல்லது நானாக எதை நான் அறிந்தேனோ அந்த நானிலேயே நான் இருப்பது, என்னிலேயே நான் இருப்பது, என்னிடத்திலே நான் இருக்கிறது. என்னிடத்தில் நான் இருக்கிறது தான் உயர்ந்த விஷயம். அப்படி இருப்பது தான் அனுபூதின்னு சொல்கிறார். இப்போ நம்மளாம் யார் இடத்துல இருக்கோம்? நம்ம இடத்துல இல்லை. யார் இடத்துல இருக்கோம், யார் விஷயத்திலே இருக்கோம், எந்தெந்த பொருள்கள்லேயே இருக்கிறோம், மற்ற விஷயத்தில் இருக்கோம். நாம நம் வசத்தில் இல்லை, யாருமே நம் வசத்தில் இல்லை. அப்படி இல்லாமல் இருப்பது உள்ளபடி, உள்ளதெல்லாம் உள்ளபடி காணி. ஒரு இடத்துல சொல்வார், உள்ளபடி என்றால் எப்படி இருக்கின்றதோ அப்படி, அல்லது தானாக ஆத்மாவாக உணர்ந்து இருப்பார்கள். நீ எதுவாக இருக்கின்றாயோ அதுவாகவே நீ இருப்பது, அதுதான் அனுபூதி. நீ எதுவாக இருக்கின்றாயோ அதுவாக இருப்பது. நான் எதுவாக இருக்கேன்? நான் ஆத்மாவாக இருக்கேன். ஆத்மான்னா என்ன? நம்ம நிறைய விசாரம்லாம் பண்ணியிருக்கின்றோம். ஆக அனுபூதி சொன்னால் நாம் எதுவாக உணர்ந்து கொண்டோமோ அந்த அறிந்த தன்மையிலே எப்பொழுதும் இருப்பது. இப்படிப்பட்ட ஆனந்தம் எப்படி இருக்கான்? ஒரு ஓமானத்தில் சொல்கிறார், கன்னிகை ஒருத்திக்கு சிற்றின்பம் வேம்பெனினும் தனது பக்குவ காலத்தில் அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக எண்ணி விரும்பி கை கொள்வாள். ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதை கணவனுடைய அருள் பெறுவதற்கு முன்பு அதை பற்றி பேச சொன்னால் அதை பற்றி அவள் என்ன பண்ணுவானா, நகைத்து கொண்டு சென்று விடுவாளாம், சிரிச்சுக்கிட்டே போயிடுவான்னு சொல்கிறார். அது போலவே சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின் கருணை தோன்றில் அறிவிலியாகிய அடியேனுக்கு தங்களது கருணையானது தோன்றுமேயானால், அறிவிலியாகி எனக்கு அறிவை கொடுத்து விவேகத்தை கொடுத்து இப்படிப்பட்ட பேரானந்த பெருவெள்ளத்தை பற்றிய தெளிவு எனக்கு கிடைத்து விட்டால், அப்படி கிடைப்பதற்கு தங்களுடைய கருணையானது தோன்றுமேயானால், சுகாரம்பம்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்பமானது என் மனதிலே தோன்றி விடுமையானால், உதயமாகி விடுமையானால், ஆரம்பித்து விடுமையானால், அது எப்படி இருக்குது? பக்குவம் அடைந்த வனிதை ஒருத்தி தனது நாயகனுடைய இணக்கத்தை பெறுவதற்கு ஒப்பானது. ஆத்ம சாதகனாக ஒருவன் இருப்பானையாக அவன் இறைவனுடைய அருளை பெறுவது இத்தன்மை எது என்று தாய்மன்னர் பேசுகின்றார். இந்த பாடலினுடைய திரண்ட கருத்தை பார்ப்போம். தூய முக்குண வசப்படாத மேலான தெய்வமே. இது எங்கே இருக்குது? அடுத்த கடைசி 2 வரையில் பாருங்கள். சுத்த நிர்குணமான பரதெய்வமே. சுத்த சொல்லிச்சுன்னா தூய, நிர்குணம் முக்குண வசப்படாத. அப்போ இந்த இடத்துல நிர்குண பிரம்ம தத்துவத்தை தான் அழகாக சொல்கிறார். நிர்குண பிரம்மன்னு சொன்ன என்ன? தத்துவ ரீதியாக நாம் புரிந்து கொண்ட அந்த பொருள் இறைவனை சகுணமாகவும் நிர்குணமாகவும் நாம் 2ஆக பிரித்து நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றது. எங்கும் உள்ள என்றும் உள்ள நித்தியமான அந்த பொருள், வடிவமற்ற ஒரு பொருள் பிரம்ம தத்துவம். அதுக்கு நிர்குண லட்சணங்களை எல்லாம் நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த குணங்களுக்கு வசப்படாத மேலான தெய்வமே, பேரொளி பிழம்பே, இன்பக் கடலே, இனிய அமுதம் கனி சர்க்கரை பாகு கற்கண்டு சீனித்தேன் என்னும் இவை போல சுவைக்குமாறு வலிய வந்து இன்பம் கொடுத்தாய். அப்படி எனக்கு நீ என்ன பண்ண? இன்பத்தை கொடுத்தாய். அப்படிப்பட்ட உன்னை எப்போதும் நினது அன்பர்கள் இடைவிடாது உள்ள முருகி மனவேகம் குறையன்னு சொல்கிறார். மனதுடைய வேகம் எப்பொழுதும் மனசு எப்படி இருக்குது? வாயு வேகம் மனோவேகம் சொல்லுவாங்க. வாயுவை விட காற்றை விட வேகமானது மனது சொல்லுவாங்க. அது எப்படி தெரிகின்றது? இங்கே இருந்த மாத்திரத்தில் நம்ம எந்த இடத்த நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போயாச்சு. ஆமாம்,
ஏதோ ஒரு ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு விஷயம் வந்தது, இல்லை நம்ம ஒரு மகனோ மகளோ வேறு யாரோ வெளியே எங்கேயோ இருக்கிறாங்க, அது உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உடனே என்ன ஆகி விடுகின்றது மனசு, உடனே அதை சிந்திச்ச உடனே மனசு அங்கே போயாச்சு. அவ்வளோ சீக்கிரமாக காற்று போகுமானா போகாது, மனசு போயாச்சு. ஆகவே அப்படிப்பட்ட மனோவேகம் குறைய சொல்கிறார். அந்த வேகத்தினால்தான் நமக்கு எப்படி இருக்குன்னா பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க. அது அந்த வேகத்தை எப்போ நம்ம புரிஞ்சுக்கலான்னா, தியானத்துக்காக உட்கார்ந்தோம்னா தான் அப்போ தான் தெரியும் இந்த மனதினுடைய வேகம், வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறா போல். மற்ற நேரத்தில் கூட அமைதியாக இருக்கிற மனசு தியானத்துக்குன்னு உட்கார்ந்தா தான் அப்போ அது படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க, அடேப்பா பயங்கரமாக இருக்கும். அது வரையில் கூட சும்மா இருக்கும். காரணம் என்ன, இந்த மனது அதுவரை இந்த 5 புலன்கள் வழியாக பொறிகள் வழியாக வெளியே போயிட்டுருக்கும். அதனால் அதுக்கு தீனி கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் அந்த 5 புலன்களை அமைதிப்படுத்தி உட்காரும் பொழுது தான் மனசு என்ன பண்ணுறது, தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுது. ஆமாம், வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே சொல்வார். ஆமாம், கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்க கள்ளமனம் துள்ளுவது என் கண்டோ பராபரமே. ஆமாம், குரங்கு தேல் கொட்டிடுச்சான் இல்லையா, காட்டு தேல் ஒன்று கொட்டிடுச்சு, அது கொஞ்சம் மதுவும் சாப்பிட்டுடுது, பேயும் பிடிச்சிட்டுனா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அது போல சொல்கிறார். கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்கு அப்படி ஆட்டம் போட சொல்கிறார். அந்த வேகம் குறையணும். நம்ம செய்கின்ற ஜபம் தியானம் பாராயணம் இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, கடவுளை அறிவதற்காக என்பது அடுத்தபடி நம்முடைய மனதிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக. ஆமாம், வேகத்தை குறைக்கணும். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நெடி வெல்க. நம்முடைய மனதுடைய வேகத்தை குறைப்பதற்கு உதவுவது இந்த ஜபம் தியானம் பாராயணங்கள். அதிகம் நம்ம எந்த அளவுக்கு சேருமோ அந்த அளவுக்கு மனதானது அமைதியை அடையும். அதனால தான் நம்ம தியானத்திலே முதல் எடுத்த உடனே உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானம் தான் முதல் தியானம் பண்ணுறோம். உடலை அமைதிப்படுத்துவது, பிறகு மனதை அமைதிப்படுத்துவது, பாடி மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். ஆமாம், மனது ரிலாக்ஸ் ஆகணும். இல்லை ரிலாக்ஸாக இல்லாத என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஒரு பிரார்த்தனை பண்ணாராம், பகவானே என்னோட மனதை எனக்கு கண்டுபிடித்து கொடுங்கள், ஏன்னா அது இப்போ என்ன இடத்துல இல்லை, எங்கே ஊர் சுற்ற போயிடுச்சுன்னார். அப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்த நெடி வெல்க. மனோவேகம் குறைய உரை குழறி, அதனால் என்ன வார்த்தைகள் சரியாக தடுமாறுகின்றது. உடல் ஓய்ந்து, அதனால் உடலானது ஒரு சோர்வு வந்துக்கிட்டால் அது ஓய்ந்துன்னா அயர்ந்து விடுகின்றது. அடுத்து பரவசமாகி, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பரவசம்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது, ரொம்ப உயர்ந்த ஒரு மனதினுடைய ஒரு உணர்வில் இருப்பது பரவசம். உணர்வதற்கு அருமையுடைய பேரின்ப அனுபவத்தை பெற்று உள்ளது உள்ளபடி உணர்விலே உணர்வார்கள். எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே உணர்ந்து கொள்வது. அதில் நம்முடைய கருத்துக்களை ஏற்றி வைத்து உணர்ந்து கொள்வதில்லை. அதுதான் உள்ளபடியெல்லாம் உள்ளபடி காண. எது எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து பழகின்றார். அப்படி பார்த்தால்தான் இந்த உலகம் அனைத்து இறை காட்சியாக தெரியும். இப்போ என்ன பண்ணுறா, இறைவன் பொதுவாக ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கார். அது பொதுவான சிருஷ்டி, எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் ஒவ்வொருவரும் அதன் மீது அவர்களுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ப ஒன்று ஏற்றி வைத்து பார்க்கின்றார்கள். இப்போது அப்பா இருக்கார், நம்ம மகனாக இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாவாக பார்க்க, ஒரு ஆண் அப்பாவாக பார்க்குறோம். அவருடைய அண்ணன் அவரை தம்பியாக பார்க்கிறார், அவருடைய அப்பா அவர் மகனாக பார்க்கிறார், இல்லையா அவர் நண்பர்களாக பார்க்குறாங்க, பாஸ் அவரை ஒரு ஒர்க்கராக பார்க்குறார். அதே போல் அம்மாவை நம்ம அம்மாவாக பார்க்குறோம், ஒரு பெண். அப்புறம் அவங்களுக்கு அம்மா அவங்க மகளாக பார்ப்பாங்க, கணவனுக்கு மனைவியாக பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு அம்மாவை பார்ப்பாங்க, தங்கைக்கு அக்காவா, அக்காவுக்கு தங்கையா. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன சிருஷ்டி பொதுவாக இருந்தாலோ அதில் நாம் சிலதை ஏற்றி வைத்து விடுகின்றோம். அதுபோல் காடோ மலையோ நதிகளோ எது இருந்தாலும், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், சிற்பமே எடுத்துக்கோமே, அது ஒரு சிற்பி பொதுவாக வடிச்சிருக்கான். அதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக, அது கண் இவ்வளோ அழகாக இருக்குது, முகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, முடி எவ்வளோ அழகாக இருக்குது, அது போட்டுக்க நகை இப்படி இருக்குது, அது அணிஞ்சிருக்க துணி இப்படி இருக்குது. நம்முடைய பார்வை ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ப அதை பார்க்கின்றோம். நாம் சில விதமான விஷயங்களை ஏற்றி வைத்து பார்க்கின்றோம். அதுபோல் இந்த உலகத்தில் இறைவன் பொதுவாக படைச்சிருக்கிறான். அப்படி பொதுவாக பார்க்குற பார்வை நமக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாமல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ப அதை
நம்மை நாம் ஏற்றி வைத்து பார்க்கணும். அதுதான் ப்ராப்ளமே. அதுதான் உள்ளபடி எல்லாம் உள்ளபடி காணே, இருக்கிறத இருக்கிறபடி பாரு. நீ எதையும் உன்னுடைய எண்ணங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்காது. அது முடியுமான்னா முடியணும். ஒருத்தரே நமக்கு பிடிச்சிருக்கும் கூட அவரோட அன்பாக இருக்கும். அதே உருவம், அதே மனிதன், நமக்கு அவர் மீது ஏதாவது கோபமோ மற்றது ஏதோ விரோதம் வந்து விட்டார், அப்போ பார்க்கறது எப்படி இருக்கு? வித்தியாசமாக. அப்போ என்ன, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவர் மீது ஏற்றி வைத்து நாம் பார்க்கின்றோம். அப்புறம் இந்த உலகத்தை நீ உள்ளபடி பாருன்னு சொல்கிறார். கன்னிப்பெண் ஒருத்தி சிற்றின்பத்தை வேம்பு போல் கசப்பானதை நினைத்திருந்தாலும் கூட மங்கை பருவம் வந்தவுடன் கனவுடன் கூடி இன்பம் துய்த்த பிறகு முன்னம் அதனை பழித்துரைத்ததை நினைத்து நகை கொள்வாள். அதுபோல சொன்னபடி கேட்டு நடக்கும் அறிவிலியாகிய எனக்கு என்னுடைய அருள் பெருக்கு உளதாயின் நீங்காத பேரின்பம் தோன்றும். அடுத்து 2வது பாடல். அன்பின் வழி அறியாத என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தே ஆசை பெருக்கை பெருக்கி கொடுத்து நான் அற்றேன் அளந்தேன் என என் புலன் மயங்கவே பித்தேற்றி விட்டாய். இறங்கி ஒரு வழியாயினும் இன்ப வெள்ளமாக வந்து உள்ளம் கழிக்கவே என நீ கலந்ததுண்டோ. தன் பருவ மலருக்கு மனம் உண்டு வண்டுண்டு தன்முகை தனக்கும் உண்டோ. தமிய நேர்க்கு இவ்வண்ணம் திருவுளம் இறங்காத தன்மையால் தனி இருந்து துன்பமுறின் எங்கனே அழியாத நின் நண்பர் சுகம் வந்து வாய்க்கும் உரையாய் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே அன்பின் வழி அறியாத என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தே ஆசை பெருக்கை பெருக்கி கொடுத்து நான் அற்றேன் அளந்தேன் என என் புலன் மயங்கவே பித்தேற்றி விட்டாய். இறங்கி ஒரு வழியாயினும் இன்ப வெள்ளமாக வந்து உள்ளம் கழிக்கவே என்னை நீ கலந்ததுண்டோ. தன் பருவ மலருக்கு மனம் உண்டு வண்டுண்டு தன்முகை தனக்கும் உண்டோ. தமிய நேர்க்கு இவ்வண்ணம் திருவுளம் இறங்காத தன்மையால் தனி இருந்து துன்பமுறின் எங்கனே அழியாத நின் நண்பர் சுகமந்து வாய்க்கும் முறையாய் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே. இன்பக் கடலை சுகவாரியே, அடியேனின் அறியாத பருவத்தில், நான் எதையுமே அறியாத பருவத்திலே உன் மீது அன்பையும் பக்தியையும் பெருக்கி விட்டாய். என்னன்னு தெரியாதே உன் மீது அன்பும் பக்தி எனக்கு வந்து விட்டது. அதுவும் நீ தான் பெருக்கி விட்டாய் சொல்கிறார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சொல்கிறது போல. ஆனாலும் அப்படி பெருக்கி விட்டாயை தவிர ஒரு முறையாவது இறங்கி வந்து உனது பேரின்ப பேரொருளை வழங்கவில்லையே. தாங்கள் இறங்கி வந்து திருவருள் வழங்காவிடில் அந்த பிரம்மானந்தம் அடியேனுக்கு எப்படி கிடைக்கும் கேட்குறார். நீங்கள் இறங்கி வந்து எனக்கு திருவருளை கொடுக்கணும். எப்படியோ தெரியல, எனக்கு தெரிஞ்சே தெரியாமல் உன் மீது அன்பும் பக்தியும் பரவசமும் வந்து விட்டது. ஆனாலும் முழுமையாக இறங்கி வந்து எனக்கு இந்த அன்பை கொடுக்கலையே. அதுதான் பகவானுடைய ட்ரிக்கு. அதுதான்
கொஞ்சம் அவர் மீது அன்பை பக்தி பெருக்கி விட்டுட்டு அமைதியாயிடுறார். அதன் பிறகு நாம தான் நாடி தேடி அதை அடைந்து ஆனந்தத்தை பெறணும். அதுதான் இங்கே சொல்கிறார். எப்படி எனக்கு இது கிடைக்கும் சொல்லி சொல்கிறார். ஆக சுத்தமாகிய குணங்கள் கடந்த மேலான தெய்வமே, மேலான ஒளிப்பிழம்பு, அறிவு தெய்வமே, அறிவு சொரூபமே, பேரின்ப கடலே, சுகவாரிய, அன்பின் வழி. அன்பின் வழி சொன்ன அன்பு மார்க்கத்தை, இந்த அன்பு மார்க்கம் சொல்லி சொல்கிறது என்ன? பக்தி மார்க்கம் சொல்லி சொல்கிறோம். இறைவன் மீது அன்பு வைத்தால் அதுக்கு பேர் பக்தி. இறைவனை தவிர்த்து மற்ற விஷயங்களில் அன்பு வைத்தால் அதுக்கு பேர் பாசம். அதுதானே பாசம் வழுக்கும், பக்தியானது நம்மை காக்கும். தரையிலையும் பாசம் இருந்தால் வழிக்கிடும், அது வேற. ஆக முக்தி நெறி அறியாத மூர்க்கனோடு முயல்வேனே, பக்தி நெறி அறிவித்து சொல்றாரு. அதுபோல அன்பு, இறைவன் மீது வைத்த அன்புக்கு பெயர் தான் பக்தி. அப்படி என்னவென்று தெரியாத என்னை அஞ்ஞானமாகிய அந்தகாரத்திற்குள் அழுந்தி கிடந்த அந்த காலத்திலேயே நீ என்ன பண்ண? ஏதோ என் மனசில் ஒரு பக்தியை உருவாக்கிட்ட. நம்ம சில பேர் கேட்போம், உங்களுக்கு எப்படிங்க இந்த பக்தி எல்லாம் கடவுள் மீது வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் எப்படி என்ன சொல்கிறது? சில பேருக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்தால் வந்துடும். ஆரம்ப காலத்தில் ஏதோ கோயில்னு சொல்லி போவோம், அல்லது தாத்தா நம்மளை கையை பிடிச்சி கோயிலுக்கு அவர் போகும்போது நம்மளை கூட்டிகிட்டு போயிருப்பார். வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு இருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம். விசேஷ காலங்கள் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருந்திருக்காது. சில பேருக்கு அப்படியே அந்த அளவுக்கு நின்று விடுகின்ற, சில பேருக்கு அந்த பக்தியானது இன்னும் அதிகமாக பெருகுகின்றது. சிலதுக்கெல்லாம் காரணமே சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்ன? ஏதோ பல ஜென்மங்களில் வந்த அந்த புண்ணியத்தினால இறைவன் மீது ஒரு அன்பு. அந்த அன்பு நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்விக்கும், வளர்க்கும். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே எந்த தடுமாற்றத்தை நம்ம கை கொடுத்து நம்மை தூக்கிவிடும். அதுதான் இறைவன் மீது வைத்த பக்தியுடைய பிரயோஜனம். அப்படி பக்தி என்றால், அன்பு என்றால் உன் மீது என்னவென்று அறியாத என்னை, அப்படி இருந்த அஞ்ஞான அந்தகாரத்துக்குள் அழுந்தி கிடந்த என்னை. இன்னொன்று சொல்கிறாங்க, ஜீவர்களிடத்தில் இயற்கையாகவே உள்ள ஒரு பண்பு, குணம் அன்புன்னு சொல்கிறாங்க. அன்பு என்ற உணர்வு இந்த ஜீவர்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குணம். அதை தெய்வத்தின் பக்கம் திருப்பி விட்டால் அதை பக்தி என்று பெயர் தருகின்றார்கள், பக்தி என்று பெயர் பெறுகின்றது. இதே அன்பை உலக ஆசையாக மாற்றிவிட்டால் உலகத்தில் ஒரு என்ன பண்ணுறோம்? பந்தப்பட்டவனாக, துக்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் அப்படி மாறிவிடுகின்றான். ஆக மனிதர்கள் படுகின்ற துயரங்கள் அனைத்துக்கும் ஆசையே மூல காரணம் சொல்கிறாங்க, ஆசையே துன்ப காரணம் சொல்கிறாங்க. ஆனால் ஆசைக்கு என்ன காரணம்? ஆசையே துயர காரணம், அது சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் ஆசைக்கு எது காரணம் என்றால் அறியாமையே. அறியாமையினால் நாம் ஒரு பொருள் மீது வைக்கின்ற ஒரு அன்புக்கு பெயர்தான் ஆசை. அறியாமையினால் வைப்பது. அறிந்து வைத்தால் அது என்ன? அது பக்தி ஆகிவிடுகின்றது இறைவன் மீது. பொருள்களில் வைக்கிற அறியாமையினால் வருகின்ற ஆசை அல்ல, அறியாமல் வைக்கின்ற ஆசையே துன்ப காரணம். அறிந்து வைக்கின்ற ஆசை என்ன ஆகும்? புரிந்து இருக்கும், சரி இல்லை என்றால் சரி ஓகே சொல்லி போயிட்டே இருக்கும். நம்ம அறியாமையினால் தானே நம்ம நிறைய பொருள்களை வைக்கிறோம். உயிர்களிடத்தில் அன்பு வைக்கிறோம், உறவுகளிடத்தில் அன்பு வைக்கிறோம், மனிதர்களிடத்தில் அன்பு வைக்கிறோம், பையன் மீது அன்பு வைக்கிறோம், மகன் மீது அன்பு வைக்கிறோம், மகள் மீது அன்பு வைக்கிறோம், கணவன் மீது அன்பு வைக்கிறோம், மனைவி மீது அன்பு வைக்கிறோம், உறவுகளில் எவ்வளோ இருக்குன்னு எல்லா இடத்துலையும் அன்பு வைக்கிறோம். ஆமாம், அதில் நமக்கு ஒரு அறிவு விவேகம் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட அன்பாக இருந்தாலும் அந்த அன்புக்கு ஒரு அடி கிடைக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், குறைவுகள் இருக்கும். அதற்கெல்லாம் யார் காரணம் சொல்ல முடியாது. அவர்களை அறியாமல் சில நேரத்தை அப்படித்தான் அவர்கள் நடப்பார்கள். அதற்காக அவர்களை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை தான், அது அவருடைய சூழ்நிலை. அது நமக்கு புரிந்திருந்ததுன்னா, அப்படி அன்பு வைத்தவர்களுக்கு அதே அளவுக்கு அன்பு நமக்கு திரும்பி வரவில்லை என்றால் துயரப்பட மாட்டோம். அந்த துயரத்தை சரி அப்படி தான் இருக்குன்னு போயிடும். அப்படி இல்லாமல் என்ன ஆகின்றது? அப்படி வைக்கின்ற அன்பு பற்றுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் சொல்ல முடியறதில்லை. ஆனால் அங்கேருந்து திருப்பி அதே அளவுக்கு வரல சொல்லி சொன்னால்
அதோடு நம்முடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதாக துயரப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம், துடித்து விடுகின்றோம், தோய்ந்து விடுகின்றோம். அதில் அந்த தெளிவு இருக்கணும்ன்றது தான் இங்கே கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. யார் மீது மனிதர்களிடத்தில் அன்பு வைத்தாலும் அந்த அன்பு ஏற்ற இறக்க உடையதாக இருக்கின்றது, குறைவு நிறை உடையதாக இருக்கின்றது. யார் மீது அன்பு வைத்தாலும் சரி, அந்த விவேகம் நம்முள்ள வந்து விட்டது என்றால் அந்த அன்பிற்கு அங்கு அடி கிடைக்கும் பொழுது, ஆமாம் அது அப்படித்தான் இருக்கும், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அதற்கு அவர்களை சொல்லி குறைவில்லை, ஏன்னா இது உணர்வு சம்பந்தமானது, ஆக அது அப்படித்தான் இருக்கும் என்ற விவேகம் மட்டும் நம்முள்ளே இருந்து விட்டால் அந்த அடியிலிருந்து கொஞ்சம் நம்மை தற்காத்து கொள்ளலாம். இல்லைன்னா அடி பலமாக தான் இருக்கும். பார்க்குறோமே வாழ்க்கையில் ரொம்ப தான் இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆசையே துன்ப காரணம் என்றாலும் ஆசைக்கு எது காரணம் என்றால் அறியாமை. அறியாமல் நாம் வைக்கின்ற அன்பு தான் ஆசையாக வருகின்றது. ஆக இங்கு ஆசையானது பரம்பொருள் மீது வந்து விட்டதுன்னா நம்முடைய துயரங்கள் எல்லாம் அகன்று போய் விடுகின்றது. ஆசை அகன்றதையா, உண்மையில் நேசம் வளர்ந்ததையா சொன்னார். ஒரு பாட்டு தான், இப்போ வந்த பாடல்கள் தான். ஆமாம் 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 அதில் ஆமாம். அதனால தாய்மணரும் சொல்கிறார், அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்க இறையே பராபரமே. ஆக உலக ஆசை இருந்ததுன்னா அப்படி ஆசை வைத்த இடங்களிலிருந்து துயரங்கள் அதிகரிக்கின்றது. ஆசையால் மனிதர்கள் உயிர்கள் ஓயாது வேதனைப்பட்டு கொண்டுள்ளார்கள் சொல்கிறார். ஓயாத வேதனை. ஆமாம். அதன் மூலம் ஆசையே துன்ப காரணம் சொல்லி சொன்னான். ஆசையின் மூலமாக உயிர்கள் பிறவிகளை வளர்த்து கொண்டுள்ளார்கள். இந்த பொறிப்புலன்களை உலக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்றோம். அதனால் என்ன ஆகிவிடுகின்றது, இந்த பொறிப்புலன்கள் தேய்ந்து விடுகின்றது, அதற்கும் ப்ராப்ளம் வந்து விடுகின்றது. அதனால் மனிதன் மேலும் மேலும் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே கீழே சென்று விடுகின்றான்னு சொல்கிறாங்க. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் எண்ணங்கள் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய இயல்பும் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தரம் தாழ்ந்து விடுகின்றது, இறங்கி விடுகின்றது. யார் மீது ஆசை வச்சுமோ அவங்க அதே அளவுக்கு இல்லை, தரவில்லை, திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மீது கோபம் வருகின்றது. அவர்கள் மீது நமக்கு கோபம் வந்ததுனால என்ன ஆகின்றது, அவர்களை தரம் தாழ்ந்து கூட நாம் நடத்த ஆரம்பித்து விடுகின்றோம், பேச ஆரம்பித்து விடுகின்றோம். எல்லாத்துக்கும் காரணம் அதான் சொல்லுவாங்க, எந்த இடத்துல நீங்கள் துயரப்படுறீங்களோ அந்த துயரப்படுறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு தெரியுங்களா, அந்த இடத்தில் நாம் வைத்த பற்று தான் காரணமாக இருக்கும். பற்று எந்த அளவிற்கு நாம் வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் நம்முடைய துயரங்களும் இருக்கும். துயரத்துடைய அளவு என்னவென்றால் நாம் வைத்துள்ள பற்றுடைய அளவு தான் துயரம். சும்மா சாதாரணமாக இருந்தால் அப்படி போயிட்டே இருந்துடுவோம், அதிகமாக இருந்தால் அதிகமாக அவஸ்தைப்படுவோம். வேறு என்ன பண்ணுறது, குழந்தைகள் மீது நம்ம அப்படி பற்று வைக்காமல் இருக்க முடியறதில்லை. பிறந்தது முதல் அதை பார்த்து பார்த்து வளர்த்து கடைசி என்ன ஆகிவிடுகின்றது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படி தான். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த அன்பு பல மடங்கு வளர்ந்து அந்த பிள்ளைகளிடமிருந்து உறவுகளிடமிருந்து நமக்கு திருப்பி கிடைக்கும். பெரும்பாலும் அப்படி கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கடவு கற்பனை தான், கிடைக்காது என்பது உண்மை. அது புரிந்து நாம் அன்பு செலுத்தணும்னா சரி, அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். கழுதுன்னா நம்மளை ஒதுக்கும், நரின்னா நம்மளை ஏமாற்றும், சிங்கம்னா கொஞ்சம் புரண்டும், புலின்னா அது என்ன பண்ணுமோ அது பண்ணும், நாயின்னா என்ன பண்ணுமோ பண்ணும். இது எல்லாம் சேர்ந்த குணமுடைய மனிதர்கள் இதையெல்லாம் பண்ணுவாங்க. அதில் தெரிஞ்சிருந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம், தூரம் இருந்துட்டு என்ன பண்ணுமோ அதை ரசிப்போம், அல்லது நம்மளை தற்காத்து கொள்வோம். அதுதான் உண்மை. ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளே அடக்கிதான் அன்பின் வழி அறியாத என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தே ஆசை பெருக்கை பெருக்கி கொடுத்து நான் அற்றேன் அளந்தேன் என என் புலன் மயங்கவே பித்தேற்றி விட்டாய். உன்மீது ஆசையை கொடுத்த நீ என்னை கருணையோடு வந்து எனக்கு உன்னுடைய அருளை தரவில்லையே. தேனின் சுவையை சுவைத்தவனுக்கு பாகை
நாடமாட்டான். அதாவது தேனின் சுவை நல்லா சுவைச்சதான்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு தேன் கிடைக்குதா சொல்லி பார்த்தா நிறைய தேன் நம்ம வாங்குறதெல்லாம் சக்கரை பாகு தான், கருப்பட்டி பாகு தான். அவர் தேனின் சுவையை சுவைத்தவனுக்கு இந்த அதன் மற்றபடி பாகுலாம் இருக்குது பாருங்கள், மற்றவற்றை செய்தது அதை நாடுவான் என்றால் நாடமாட்டான். அமிர்தத்தின் இனிமையை அறிகின்றவன் மதுபானத்தை நாடமாட்டான். அழகான கருத்து இது. அமிர்தத்தை அருந்தியவன் மதுவை தொடுவானா? தொடமாட்டான். இறைவனிடமிருந்து வருகின்ற ஆனந்தத்தை ஒரு தடவையாவது ருசித்து பார்த்தவனுக்கு பிறகு பிரபஞ்ச இன்பத்தை நாடவே மாட்டான், திரும்பியே பார்க்க மாட்டான்றார். அதுக்கெல்லாம் உதாரணங்கள் அழகாக சொல்றார். இறைவனுடைய இன்பத்தை சாதகன் சுவைக்கும்படி ஏதேனும் ஒரு விதத்தில் சான்றோர்கள் செய்து விடுகின்றார்கள். அப்படி சுவைப்பதற்குரிய வழிகளை மார்க்கங்களை பெரியவர்கள் செய்து விடுகின்றார்கள், செய்தும் கொடுத்திருக்கின்றார் நமக்காக கூட. ஆக தெய்வமானது நமக்கு அனுகிரகத்தை செய்து விடுமையாகில் பிறகு அவனுடைய நாட்டமெல்லாம் இறைவனிடமே இருக்கும். அதான் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஆசை உன்மீதல்லால் அருளறிய வேறும் ஒன்றில் நாட்டமைய நின் கருணை பாங்கால் பராபரமே. என்னோட நாட்டமெல்லாம் ஆசையெல்லாம் உன்னிடத்தில் தான் வச்சுருக்கேன், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணியிருக்க, அதனால் என்ன எனக்கு வேறு ஒன்று நாட்டமே இல்லை. பார்க்குறோம், நாட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புன்னு சொல்கிறார். அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் பொம்மல் ஆட்டம் என்றே இரு. இது ஒரு பொம்மல் ஆட்டம், அது புரிஞ்சிடுதுன்னா அவனுடைய நாட்டமெல்லாம் என்ன. சில பேர் பார்ப்போம், எப்போ பார்த்தாலும் அவருடைய கடமைகள்லாம் முடித்து விட்ட சில பெரியவர்கள்லாம் பார்க்குறோம். அதிகமான நேரம் வீட்டில் ஏதோ தேவையான நேரம் இருப்பால், மீது நேரம்லாம் கோயில்களோ சத்சங்கமோ மற்ற இடங்களோ அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவர் எங்கே இருப்பாருங்க அப்படி சொன்னால் அந்த கிராமங்கள்லாம் கேட்டா அவர் எங்கே இருப்பார்? அந்த சாவடியில் இருப்பார். போய் சாவடியில் என்ன நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ இல்லை, இப்போ இருக்கவே இருக்குது. என்ன அரசியல்வாதிகள், அரசாங்கம். ஆமாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. பெரியவர்கள் நல்ல சத்சங்கத்தில், நல்ல விஷயத்தில், கோயில்களில், இயற்கையான சூழ்நிலைகளில், வனங்களில் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறார். இல்லை என்றால் அப்படியே ஒரு யாத்திரையாக போவாங்க. இந்த காலத்தில் போல் அந்த வாகன வசதி இல்லாத காலத்தில் அதிகமாக நடக்கணும், அதிகமான சூழ்நிலை நேரத்தில் அதுக்காக செலவு பண்ணுவாங்க. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் வானப்பிரஸ்தம் அப்படி தானே. வானப்பிரஸ்தம் என்பது வாழ்க்கையுடைய கடமைகளை எல்லாம் ஒரு அளவுக்கு முடித்து விட்டு குழந்தைகள் இடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு மீதி நேரத்தெல்லாம் அதிகமாக ஆன்மீக சாதனங்களில் ஈடுபடுவதற்காக அமைந்த வாழ்க்கை முறை அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டோம், மனிதனாக பிறந்துட்டோம், நம்ம எப்படி வாழணும் என்ன பண்ணணும் ப்ரோக்ராம் நமக்கு போட்டுக்க தெரியல, அந்த ப்ரோக்ராம் சரியாகவும் போட தெரியல. இந்த சில நேரத்தில் நிகழ்வுகள்லாம் நிகழ்முறை சொல்லி போடுற பாருங்க, முறையை அமைச்சு கொடுக்கணும். அப்படி அமைச்சு கொடுத்தா தான் அந்த நிகழ்வானது அல்லது அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும். அதுபோல் இந்த வாழ்க்கைக்கு நிகழ்முறை என்னவென்றால், முதல்ல நீ மாணவ பருவத்தை நல்லா படி, அதை தவிர வேறு உனக்கு வேலை இல்லை. அது நம்ம தேசத்தின் விசேஷமான தன்மை. அந்த மாணவ பருவத்தை உன்னுடைய தேவைகள் ரொம்ப குறைச்ச, அந்த தேவைகளை இந்த சமுதாயமோ மற்றதோ அப்பா அம்மாவோ பார்த்துக்குவாங்க, வேறு வேலை இல்லை உனக்கு. அதனால தான் படிக்கும்பொழுது பிள்ளைங்க கையில் பணம் கொடுக்கூடாது சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நமக்கு 5 பைசாவோட கையில் கிடைச்சதே கிடையாது. இந்த காலத்தை பாருங்கள், டெய்லி 50 ரூபா கொடுத்தா தான் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அம்மாவுக்கு இங்கே சமைக்கிறது கூட இது இல்லை, நீ அங்கேயே கேன்டீனில் சாப்பிட்டு 100 ரூபாயாக கொடுத்து அனுப்புது. காரணம் இந்த காலத்து அப்படி ஆகிட்டோம். நம்ம அந்த காலத்தில் 5 பைசா கிடச்சதில்லை, நடந்தே தான் போவோம். அந்த பையன் மாட்டிக்கிட்டு ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு மதியம் சாப்பாடு அங்கே மதியம் எதுனா அங்கே கடைங்க ஒரு கரண்டி சாப்பாடு கிடச்சி சாப்பிட்டுட்டு படித்தது. சாயந்தரமாக திரும்பி வருவோம். அப்படி தான் கிலோமீட்டருக்கான நடந்து போவோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். இந்த ஏற்பாடெல்லாம் அப்போ இல்லை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அம்மா அப்பா பார்த்து அவங்களுக்கு அதுதான் வேலை. ஒன்று கண்ணே கண்ணு. அது காலில் எந்திரிச்சு அதுக்கு குளிக்க வச்சு, அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு டை கட்டி காலில் ஷூ போட்டு அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு போய் அதுங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவர் சாயந்தரம் வரத்துக்கு இதுதான் வேலை. இப்போ நிறைய தாய் தந்திருக்கு. அப்போல்லாம் அப்படி இல்லை. யார் நமக்கு சொன்னாங்க? ஏதோ சாப்பிட்டு லாபம் தான் பைய எடுத்து மாட்டிட்டு ஓடுற தொங்கும் பையை போட்டு புத்தகத்தை எடுத்து போட்டு, அது அந்த காலத்து வாழ்க்கை வரும். இந்த காலத்து அப்படி இல்லை. இருந்தாலும் கூட இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நாட்டமென்றே சர்க்குரு பாதத்தை நம்பு, அதுக்காக சொல்ல வந்தோம். அவனுடைய உண்மையான நாட்டமெல்லாம் இறைவனிடமே இருக்கும். உலக நாட்டம் தானே குறைந்துவிடும். இதை இறைவனிடம் முறையிடும் விதத்தில் சொல்கிறார். இறங்கி ஒரு வழியாயினும் இன்ப வெள்ளமாக வந்து
உள்ளங்களிக்கவை எனை நீ கலந்ததுண்டோ. ஒரு வழியாகிலும் இந்த சொல்லுக்கு பொருள் ஒரு முறையாவது என்பது அர்த்தம். ஒரு தடவை, இந்த தடவை சொல்கிறது இந்த படர்க்க ஒரு தபா, நம்ம வாரியார் சேனல் பயன் ஒரு தபா போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன, ஒரு முறையாவது, ஒரு தடவையாவது, அதான் ஒரு முறையாவது சொல்லி அர்த்தம். ஒரு வழியாயின்னு சொன்னால் ஒரு முறையாவது சொல்லி அர்த்தம். ஒரு முறை அந்த இனிப்பை அல்லது அந்த இன்பத்தை காட்டி விட்டால் அடுத்தடுத்து மனம் என்ன பண்ணும், அந்த இன்பத்தை தேடும், அதற்காக ஏங்கும், தவிக்கும், அதற்காக முயற்சி பண்ணும். அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, முதல் சிகரெட்டுக்கும் முதல் மதுவுக்கும் யார் நோன்னு சொல்கிறானோ அவன்தான் உறுதியானவன்னு சொல்கிறார். இல்லை என்றால் முதல் மதுவுக்கும் முதல் தடவை சுவைக்கின்ற எந்த ஒரு இன்பத்துக்கும் நாம் ஓகே சொல்லிட்டா அந்த இன்பம் அப்புறம் என்ன ஆகுன்னா, ஆமாம், அதுதான் அலுவலகத்தெலாம் பார்த்தா நண்பர்கள் சும்மா கூடவா கம்பெனின்னு சொல்லுவாங்க. இவன் எவ்வளோ பெரிய உறுதியானவனாக இருந்தாலும் அழைச்சிட்டு போயிட்டு ஏதோ ஒரு தடவை ஏதோ வாங்கி கொடுத்துடுவாங்க, ஒரு மதுவையோ ஏதோ ஒன்று. அப்புறம் என்ன பண்ணுவான், அவங்க கூப்பிட வேண்டியதில்லை, இவன் கூப்பிட ஆரம்பிச்சிடாவா நான் வாங்கி கொடுக்குறேன். இப்படி தான் கெட்டு போகிறது. அலுவலகங்களாக தான் பார்க்குறோம் நிறைய இடத்துல நண்பர்களாக இருந்தோம்னா. அந்த முதல் விஷயத்தை சில பேர் சொல்ல, இல்லை எல்லாவற்றையும் நம்ம அனுபவித்து வேண்டான்னு சொல்லணும், அப்படி முடியறதில்லை, முடியாது. அந்த அளவுக்கு மனபலம் இருக்கா என்ன மனிதர்களுக்கு? இல்லை. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா அந்த சுகமானது, அந்த சுவையானது அவனை அப்படியே ஈர்க்கின்ற சக்தி உடையது ஆகிவிடுகின்றது. அதனால தான் அதை பார்த்தாவே பகவான் சொல்வது போல் நித்திய வயிறு நான். ஞானிகளுக்கு இதெல்லாம் எப்பொழுதுமே எதிரிகளாம். நமக்கு என்னென்ன அனுபவிச்ச பிற்பாடு தான் எதிரி. அவருக்கு வரும்போதே எதிரி அனுப்பி விட்டுடுவாங்க. எதிரி தான் வந்து தான் தட்டுகின்றான், அவனை ஏனென்று கேளடி வாழைப்பெண்ணு. வரும்போது தட்டுலேயே அவன் நம்மால் இல்லை வெளியால் அனுப்பி விட்டுடு அப்படியேன்னு சொல்லிவிடுவார். நாம் வர வச்சு வீட்டில் உட்கார வச்சு காப்பி டீ கொடுத்து அப்புறம் அவங்க நம்ம 4 வார்த்தை சீண்டி ஏதோ செய்த பிற்பாடு தான் அப்புறம் தான் நமக்கு ஐயே அப்படி சொல்லிட்டு. அங்கே இங்கே ரொம்ப அழகாச்சு, ஒரு முறையாவது எனக்கு அப்படி ஒரு இன்பத்தை கொடுத்து எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டாயான்னு கேட்குறார். பித்தேற்றி பித்து பிடிக்க வைத்தல், அப்படி ஒரு முறையாவது கலந்து என்னை பித்து பிடிக்க வைக்கணும். இன்ப வெள்ளம் என்றால் பேரானந்த பெருக்கு, நீ என்றது இறைவனை. இறைவனிடத்தில் கேட்குறார், நீ இறங்கி ஒரு வழியாயினும் இன்ப வெள்ளமாக வந்து உள்ளங்களிக்கவே என்னை நீ கலந்ததுண்டோ. எனக்கு என்னன்னு தெரியாத போது மேலே பக்தியை கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த ஒரு இறங்கி ஒரு முறையாக என் மனதில் அந்த இன்பத்தை நீ கொடுத்துருந்தினா அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த இன்பத்துக்காக ஏங்கி உன்னையே நாடி மீண்டும் அந்த பேரானந்த பெருநிலையில் இருப்பதற்கு நான் முயற்சி செய்ய முடியும். அப்படி இல்லையேன்னு சொல்கிறார். எனக்கு அப்படி நீ அருள் புரியவில்லையேன்னு சொல்கிறார். இதெல்லாம் மனதினுடைய ஒரு ஏக்கம், தவிப்பு. ஆரம்பகால சாதகர்களுக்கு பக்தி நிலையிலே இருக்கக்கூடிய இந்த தவிப்பு. அதுக்காகத்தானே பல இடத்துக்கு போகிறோம், பல கோயிலுக்கு போகிறோம், சுவாமி தரிசனம் சொல்கிறோம். சென்ற முறை வரும்போது மனசுக்கு நிறைவாக நல்ல சுவாமி தரிசனம் கிடச்சிது. இப்போ பெரிய கூட்டம், பார்க்கவே முடியல, செய்ய முடியல, அப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா? அப்போ முதல் முறை பார்த்ததுனுடைய அந்த நிறைவினால் மறுபடியும் பார்க்க போகிறோம், மறுபடியும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி போகிறோம். அடுத்து 3வது 4வது முறை என்ன பண்ணோம், போன முறை சரியாக பார்க்க முடியல, இந்த முறையாக நல்லா பார்க்கணும் சொல்லி போகிறோம். அதுபோல் பார்த்தலிருந்து மனதினுடைய அனுபவங்கள் எல்லாமே அந்த ஒரு முறை நாம் பார்த்து அனுபவித்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்றது. அதுபோல் என்னிடத்தில் நீ என் உள்ளத்தில் நீ அப்படி செய்தியான்னு கேட்குறார் தாய்மலர், கேட்குறார். இறங்கி ஒரு வழியாயின்னு இன்ப வெள்ளமாக என்னை நீ கலந்ததுண்டோ. அப்படி இல்லையே. தன் பருவ மலருக்கு, தன் பருவம் என்றால் தன்னுடைய மலரும் பக்குவம், மலரும் காலத்தை அடைந்த பூவிற்கு சொல்லி அர்த்தம். தன் பருவ மலர் சொல்லி சொன்னால் அந்த மலர் முட்டாக அரும்பாக இருந்து மலருகின்ற காலம், அதை தான் சொல்கிறார். அந்த மலருகின்ற காலத்தை அடைந்த பூவிற்கு மனம் உண்டு. அப்படியே முட்டாக இருக்க வரைக்கும் மனம் வெளிப்படுவதில்லை. மலரும் பொழுது என்ன ஆகின்றது, அந்த மனமானது வெளிப்படுகின்றது. அந்த தன் பருவ மலருக்குன்னா மலர்ந்த மலருக்கு மனம் உண்டு, வாசனை உண்டு சொல்கிறார். வாசமில்லா மலர்னு சொல்கிறது பொழுது வாசமுடைய மலர். அதனால தான் சில மலர்கள்லாம் பகவானுக்கு ஏன் படைக்கிறதில்லை சொன்னால், வாசனை இல்லாத மலர்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பதில்லை. இந்த காகித பூலாம் வச்சுருக்கும் பாருங்கள் சிலதெல்லாம், அதெல்லாம் ஏன் சாமிக்கு போடுறதில்லைன்னா, அதே போல் தான் இப்போது இந்த கோழி கொண்ட பூ இருக்க, அது சாமிக்கு போடுறதில்லை.
நிறைய பேர் போடுறாங்க கலருக்காக, தெரிஞ்சவங்க அதை மாலையிலே மற்றதில் சாத்துறதில்லை. ஆனால் கலருக்காக என்ன பண்ணுறாங்க, வச்சு கட்டுறாங்க, நமக்கு தெரியாத போட்டு விடுறோம். தன் பருவ மலருக்கு மனம் இருக்கிற மலரை தான் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். இது ஒரு அர்த்தம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், மனம் இல்லாத மலர்களை போடுறதில்ல பிரயோஜனம் இல்லை. ஆனால் சரி, மனதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, வேறு எதுவும் கிடைக்கல, அதுதான் போடுறேன்னா அது விஷயம் வேறு. ஆனால் அது போடக்கூடாது என்று பெரியவங்க சிலதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க, வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். வண்டுண்டு, அப்படி மலர்ந்த மலரிலே வாசனை இருக்குது, அது மகரந்தம் இருக்குது. அந்த வாசனைக்காகவும் மகரந்தத்திற்காகவும் வண்டுகள் வரும். அதுதான் சொல்கிறார். மலர்ந்த மலரில் தேன் வழியுமாதலின் அதனை அருந்துவதற்காக வண்டுகள் வந்து மொய்த்து கொள்ளும். இந்த இங்கே நம்ம ஆச்சாரிய நிவாஸ் பக்கத்தில் அந்த அசோக மரம் இருக்குது, அதில் நேற்று பார்த்தோம். இந்த தேன் சிட்டு தெரியுமா உங்களுக்கு? சின்ன குருவி, குட்டியோண்டு, அது மூக்கு நல்லா நீளமாக இருக்கும். அது எப்படி அந்த மலரில் இருக்கிற தேன் அப்படி 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 தொட்டு அது சாப்பிடுது பாருங்களேன். ஆமாம், தேன் சிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் நகர்ப்புறத்தில் பார்க்க முடியாது, இங்கே பார்க்கலாம். சின்ன பறவை, அண்ணன் சுறுசுறுப்பு தெரியுங்களா, அது அப்படி ஒரு சுறுசுறுப்பு. அதுபோல் அந்த மலரில் இருக்க தேனை சாப்பிட்றதுக்கு வருது. தன் பருவ மலருக்கு மனம் உண்டு வண்டுண்டு, தன்முகை தனக்கும் உண்டோ. தன்முகை என்றால் குளிர்ந்த முதிர்ந்த அரும்புக்கு மனம் உண்டோன்னு கேட்குறேன், அதுக்கு வண்டு வருமானு கேட்குறேன். மலர்ந்த மலருக்கு தான் மனம் உண்டு, அதனால் வண்டு இருக்குது. மலராத அரும்பாக இருக்கக்கூடிய மலருக்கு அப்படி மனம் உண்டா வண்டுகள் வருமான்னு சொல்லி கேட்குறார். அப்படி தமியனேற்கு, அடிமைக்கு என்று பொருள். தமியனேன்னு சொல்லி சொன்னால் அடிமை. தமி என்பது தனிமை பொருளை உணர்த்தி நின்றது. தமியனேன் தமி. இறையடியார்களுக்கு அழிவில்லை, யமபயம் இல்லை, என்றும் பிரம்மானந்தத்திலேயே நித்திய முக்தர்களாக இருப்பதனால் அழியாது நின் நண்பர் சுகம் சொல்லி சொல்கிறார். தமியனேற்கு நின் அருள் வரலே கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிற இந்த இடத்துல அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சொல்கிறார். எனக்கு கிடைக்கவில்லையே, எனக்கு கை கூடவில்லையே, பல ஜென்மம் எடுத்து வருந்த வேண்டி இருக்குமே, அதையே தமியனேற்கு இவனும் திருவுளம் இறங்காத தன்மையால் தனியிருந்து துன்பமுறின் என்று பேசுகின்றார். தனியாக இருந்து வருந்துகின்றேன்னு சொல்கிறார். ஆனால் இறை அடியார்களாக இருப்பவர்களுக்கு அழிவில்லை, யமபயமும் இல்லை, அந்த பிரம்மானந்தத்தில் நித்திய முக்தர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய தனியாக இருந்து நான் இருக்கும் பொழுது அழியாது நின் அன்பர் சுகம் எப்படி எனக்கு வந்து வாய்க்கும் சொல்ல. அழியாத அன்பர்னா அன்பர்களாக அழியாது அப்படியே இருப்பாங்க, அந்த அர்த்தம் இல்லை. அழியாத பேரின்பத்தை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அவர்கள் நித்திய முக்தர்களாக நித்திய முக்தியாகிய எப்பொழுதும் முக்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நன்கு உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. ஆத்மா எப்பொழுதும் நித்திய முக்த ஸ்வரூபமே, இது சாஸ்திர கருத்து. அந்த ஆத்மாவாக நானே இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டால் நமக்கு நாமும் என்ன நித்திய முக்த ஸ்வரூபமானவர்களே. ஆனால் நான் ஆத்மா என்று அறியாததுனால தான் நம்ம பந்தப்பட்டுள்ளோம். ஆகினால் இவ்வளோ துன்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இறை அடியார்களுக்கு அழிவில்லை சொல்லி சொன்னால் அவர்கள் ஆத்மாவாக தங்களை புரிந்து கொண்டார்கள். அழிவு என்பது உடலுக்குத்தான் என்று புரிந்து கொண்டார்கள். ஆக யம பயமும் இல்லையா. அந்தகா நீ ஒரு பகட்டால் பகட்டுவது அடாதடா, காசு நம்பால் செல்லாதடா. யமன் வந்து உடல் தான் கொண்டு போவான், ஆத்மாவை கொண்டு போவாரான். ஆத்மா யாரும் கொண்டு போக முடியும். ஆனால் நான் யார்? ஆனந்த ஆத்மஸ்வரூபம். அதனால தான் நாமார்க்கும் குடியெல்லும் நடலையெல்லும் ஏமாப்பும் பிணியறியும் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை சொல்ல முடிஞ்சது. ஆக அழியாது நின் நண்பர் சுகம் சொல்கிறார். அது எனக்கு கிடைக்கவில்லையே, கை கூடவில்லையே, பல ஜென்மம் எடுத்து வருந்த வேண்டி இருக்குமே, அதையே தமியனேற்கு இவ்வண்ணம் திருவுளம் இறங்காத தன்மையால் தனியிருந்து துன்பமுறின் எங்கனே அழியாத நின் நண்பர் சுகம் வந்து வாய்க்கும் சொல்கிறார். இப்படி இருந்தால் எப்படி உன்னுடைய அழியாத பேரன்பர்கள்லாம் அடைந்த அந்த சுகத்தை நான் அடைய முடியும்? ஒரு ஏக்கம், தவிப்பு தான். உள்ளே வந்துட்டேன், நீ என்னை எப்படியோ உள்ளுக்குள்ளே என்னை கொண்டு வந்து விட்டாய், ஆனால் இறங்கி வந்து எனக்கு உன்னுடைய ஆனந்தத்தை ஒரு முறையாவது எனக்கு வெளிப்படுத்தி காட்டவில்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி உன்னுடைய அந்த பேரருளில் நிலைத்து இருக்க முடியும்? உன்னுடைய அன்பர்கள் அடைந்த அழியாத நின் நண்பர் அடைந்த அந்த பேரானந்தத்தை எப்படி நான் அடைய முடியும்?
ஆகவே ஆத்ம சாதகன் ஒருவன் அருள் நாட்டத்திலே தீவிரமாக செல்ல கடமைப்பட்டவன் ஆகின்றான். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த ஆத்ம சாதகன் சொல்லி ஆத்மாவை பற்றி அறிவை அடைய வேண்டும் என்று வந்துவிட்ட சாதகன், சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு வந்துவிட்ட சாதகன். அப்படிப்பட்டவன் இறையருள் வாய்ப்பதற்கு காலஸ்தாமதமானால் என்ன ஆகின்றது? அவனுக்கு அந்த ஒரு தவிப்பு வருது. இந்த இடத்துல என்னென்னா, பக்தி நெறியிலே அப்படியெல்லாம் ஒரு உணர்வு இருக்கலாம். ஆத்மாவை பற்றி அறிவதற்காக வந்தவர்களுக்கு கூட இது இன்னும் எனக்கு புரியலையே என்ற ஆதங்கம், தவிப்பு இருக்கு பாருங்க. அது ஒரு ஸ்டேஜ். அதே போல தான் பக்தர்களுக்கு இருக்கிற அதே ஸ்டேஜ் தான். ஏதோ சொல்கிறாங்க, இந்த ஆத்மா என்ன பிடிபடாத ஒன்றாவே இருக்கு, என்னவோ எனக்கு வசப்படவே இல்லையே அந்த அறிவு. ஆத்மான்னு சொல்கிறாங்க, நான் தான் அதுவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த சொல்லணும் பிடிபடலையே, மனசுக்கு வசப்படலையே அந்த கருத்து, அந்த மனதில் அந்த கருத்து பொருந்தவில்லையே, அதில் என்னால் நிற்கவில்லையே என்ற தவிப்பு சில நேரத்தில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அமைதியாக பொறுமையாக மறுபடியும் ஒரு கேட்கணும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் அதுவாக தான் இருக்கேன், நான் வேறு எதுவாகவே இல்லை, நான் ஆத்மாவாக தான் இருக்கேன். குருவோ சாஸ்திரமோ இல்லாத ஒன்று எங்கேயிருந்து கொண்டு வந்து இதுதான் நீன்னு சொல்லி கொடுக்கல. இப்போ இன்னொன்று கேட்கலாம், நான் ஆத்மான்னு தெரிஞ்ச பிற்பாடு தான் நான் ஆத்மாவா? நான் ஆத்மான்னு தெரியாத பொழுது நான் ஆத்மாவா? நான் ஆத்மான்னு அறியாத பொழுது நான் என்ன? ஆத்மா தான். நான் ஆத்மாவாகத்தான் இருக்கேன். என்னுட்கலந்தா யான் அறியாது இருந்தா இறைவா இனியன்னு கேட்குறார். என்னுள்ளே இருக்கிற, ஆனால் எனக்கு தெரியாமலே இருக்கு. இதுதான் பெரிய ரகசியம். உலகத்தில் இருக்கிற ரகசியத்தில் பெரிய ரகசியம், பரம ரகசியம். நான் அதுவாகவே இருந்து கொண்டு அதுதான் நான் என்று தெரிஞ்சுக்கல. அந்த ஒரு நிலையில் என் மனதில் ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம். இது எப்போ தான் இந்த கருத்து பிடிபட போதோ? ஒரு வகுப்பில் ஒரு அம்மையார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே மதுரையில், அவங்களுடைய ஏக்கம் தவிப்பு கிளாஸ் முடிஞ்ச ஒரு படம் அப்படி சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்தவம், எனக்கு இன்னும் அது பிடிப்படலையே. சொல்லும்போது பார்த்தா அந்த அம்மாவுக்கு அந்த ஏக்கம் கண்ணில் கண்ணீரோட அது புரிஞ்சுது. அந்த புரியலேன்ற ஒரு அதே போல தான் இங்கே சொல்கிறார். அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். எனக்கு ஒன்றும் புரியலையே. புரிஞ்ச பிற்பாடு என்ன? அவ்வளோதான். அமைதியோ அமைதி, நிறைவு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அறியறதுக்கு ஒன்றும் இல்லை. அறிந்த அறிவெல்லாம் இந்த அறிவை பெறுவதற்காகத்தான். அதுக்கு பிற்பாடு, அறிந்த பிற்பாடு வேறு எதுவுமே தேவை இருக்குல்லை. ஆக இறைவனுடைய அருள் வாய்ப்பதற்கு காலதாமதம் எவ்வளவு ஏற்பட்டாலும் அந்த அருள் நாட்டத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பது தாய்மான சுவாமியுடைய கருத்து. மேலும் விளக்கங்களை இந்த பாடல் இப்போ நிறைவு பெற்றது. இந்த திரண்ட கருத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த வகுப்பில். அடுத்த பாடலுக்கு செல்லலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.